ஹாய் கைஸ், வெல்கம். இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஹீட் இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஹீட் இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துருவோம். இப்போ ஹீட் அப்படின்னா என்ன? ஹீட்னா என்ன அப்படின்னா, ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் டியூ டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். அதுதான் ஹீட் அப்படிம்பாங்க. சரி, எனர்ஜி இன்ட்ராக்ஷன் டியூ டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஒரு விசிபிள் டெல்டா டி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ட்ராக்ஷன் தான் ஹீட் அப்படிம்பாங்க. இப்போது டெல்டா டி இருந்தால் மட்டும்தான் ஹீட் நடக்குமானா, டெல்டா டி இல்லாமல் கூட ஹீட் இன்ட்ராக்ஷன் நடக்கும். எந்த மாதிரி இடங்கள் அப்படின்னாக்க, ஃபேஸ் சேஞ்ச் நடக்கிற இடத்துல. டியூரிங் ஃபேஸ் சேஞ்ச் அப்போது ஃபேஸ் சேஞ்ச் நடக்கிற இடத்துல வரைக்கும் ஹீட் இன்ட்ராக்ஷன் நடக்கும். அதாவது கண்டென்சேஷன் ப்ராசஸ், இந்த ஃப்ரீசிங், பாயிலிங், அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எவாப்ரேஷன் ப்ராசஸ், அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஃபேஸ் சேஞ்ச் ப்ராசஸ். லிக்விட் ஃபேஸ் டு சாலிட் ஃபேஸ் கன்வெர்ட் ஆகுது, சாலிட் டு லிக்விட், அதெல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நடக்கக்கூடிய ப்ராசஸ். அதெல்லாம் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னால் முன்னாடியே பார்த்தோம், சென்சிபிள் ஹீட் அண்ட் லேட்டன்ட் ஹீட். அதான் இது லேட்டன்ட் ஹீட் இதுதான் லேட்டன்ட் ஹீட், இது சென்சிபிள் ஹீட். விசிபிள் டெல்டா டி இருந்துச்சு, அதான் சென்சிபிள் ஹீட். இதே லேட்டன்ட் ஹீட்டுங்கிறது டெல்டா டி, விசிபிள் டெல்டா டி இருக்காது. அது ஐசோதெர்மல் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லேயே நமக்கு ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். 0 டிகிரி செல்சியஸில் ஐஸ் 0 டிகிரி செல்சியஸ் வாட்டராக மாறுறது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஹீட் இன்ட்ராக்ஷன்ஸ், எனர்ஜி இன்ட்ராக்ஷன்ஸ் டியூ டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆர் ஈவன் வித்தவுட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ ஹீட்டில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ். போன வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணோம் ஸ்பெசிஃபிக் ஹீட். சிபி, சிவி ஆர் சி, ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு சொன்னோம். ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்ன? ஸோ இந்த ஹீட் ஆக்சுவலாக தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது மெக்கானிக்கலில். அது என்ன தெர்மோடைனமிக்ஸ், எதுக்கு எல்லாமே ஹீட்டை பற்றி தானே பேசுது, ஏன் தெர்மோடைனமிக்ஸில் எல்லாத்தையும் படிச்சிடலாமே அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். தெர்மோடைனமிக்ஸ் எதை உங்களுக்கு அதிகமாக டினோட் பண்ணோம் அப்படின்னாக்க, குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை பற்றி மட்டும்தான் பேசும். ஓகேவா? இப்போ ஒரு காஃபி, ஹாட் காஃபி இருக்குது. அந்த ஹாட் காஃபி ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது சரௌண்டிங்க்கு. அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸில் தெர்மோடைனமிக்கில் எப்படி ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, ஹாட் சிஸ்டம் ஹஸ் லாஸ்ட் 5 ஜூல்ஸ் ஆர் 5 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி. நம்ம காஃபி தான் நம்மளோட சிஸ்டம் அப்படின்னா 5 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி சிஸ்டம் ரிலீஸ் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த காஃபி தான் சிஸ்டம் அப்படின்னா, சரௌண்டிங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது 40 டிகிரி செல்சியஸில் இருக்குது, சரௌண்டிங் 20 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சிஸ்டம் ஹஸ் லாஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் 5 கிலோ ஜூல்ஸ், 5 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது மட்டும்தான் தெர்மோடைனமிக்ஸ். குவான்டிட்டி ஆஃப் ஹீட் லாஸ்ட், குவான்டிட்டியை பற்றி பேசுகிறது மட்டும்தான் தெர்மோடைனமிக்ஸ். அதே ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிற சப்ஜெக்ட் எதை பற்றி பேசுனா, 5 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட் இன் 5 minutes ஆர் 1 hour ஆர் 1 second. அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு டைம்
இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லூஸ் பண்ணியிருக்கு அந்த சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி பேசிச்சுன்னா அது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? அந்த சப்ஜெக்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிற சப்ஜெக்ட் வந்து டைமை பொறுத்து எவ்வளோ ஹீட் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசும். அதே தெர்மோடைனமிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் ஹீட், எவ்வளோ குவான்டிட்டி லூஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி கெயின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசும். இப்போ என்ன ஸ்பெசிஃபிக் ஹீட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஹீட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை பற்றி பேசணும்னா குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. இது யூனிட் வந்து ஜூல்ஸ் தான், ஜேன்னு சொல்லுவாங்க. Q is equal to mCp delta T. mCp into specific heat, Cp or Cv into delta T na T final minus T initial. Final state minus initial state ல இருக்கக்கூடிய delta T. இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். M is a mass of the system, mass of the fluid or mass of the gas or mass of the liquid that you have considered. ஓகேவா? டெல்டா டீங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இப்போ காஃபி, இப்போ ஒரு கப் ஆஃப் காஃபி, இப்போ ஒரு கப் ஆஃப் காஃபி இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ மாஸ் அதை கன்சிடர் பண்ணிப்பீங்க. டெல்டா டி ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0 செகண்ட்ஸில் வந்து அது வந்து எவ்வளோ இனிஷியலாக எவ்வளோ இருக்குது. அதே வந்து ஈக்லிபிரியம், தெர்மல் ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகும்போது எவ்வளோ டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் டெல்டா டி. இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் சி வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இதை பார்த்து தான் பார்க்க போகிறோம். இப்போ போன வாட்டி டிஸ்கஸ் பண்ணவே சொல்லியிருந்தேன். ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸை வந்து அதாவது சிபி சிவி with respect to process. Cp na at constant pressure at constant volume, specific heat at constant pressure, specific heat at constant volume. அதுக்கு முன்னாடி C ஓட ஃபார்முலானா Q divided by M into delta T. ஓகேவா? ஒன்றும் இந்த ஃபார்முலா வந்து Q is equal to MC delta T. இதில் C மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு Q divided by M into delta T அப்படின்னு வரும். ஓகேவா? இதான் வந்து சாதாரண ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட ஃபார்முலா. ஸ்பெசிஃபிக் ஹீட் யூனிட் என்ன அப்படின்னாக்க யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் என்னன்னாக்க ஜூல் பர் கேஜி கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா யூனிட்லேருந்தே டெஃபினேஷன் எடுத்துக்கணும். ஜூல் பர் கேஜி கெல்வின் போன வாட்டி சொல்லியிருந்த மாதிரியே 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸை 1 கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி நீங்கள் அந்த சப்ஸ்டன்ஸுக்கு கொடுக்கணும். அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறீங்கன்னா இதோட 1 kg அப்படின்னா இந்த ஸ்பாஞ்சோட டெம்பரேச்சரை நான் வந்து 1 கெல்வின் ரைஸ் பண்ணணும். இப்போ இது வந்து 20 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னா 21 டிகிரி செல்சியஸ்க்கு இதை நான் ஏற்றுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி நான் அந்த ஸ்பாஞ்சுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட். ஓகேவா? இப்போது ஸ்பெசிஃபிக் ஹீட்டே பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் மூணு லைன் நொட்டேட் பண்ணுறது வேறு மாதிரி நொட்டேட் பண்ணுவாங்க. என்னென்னா இன்னொரு ஐஇஎஸ் கொஸ்டின் ஒன்று, ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னாக்க மாலிகுலர் வெயிட் அண்ட் ஸ்ட்ரக்சர். மாலிகுலர் வெயிட் அண்ட் ஸ்ட்ரக்சர் இது வந்து ஒரு இன்ஜினியரிங் கொஸ்டின் ஒன்று. ஸ்பெசிஃபிக் ஹீட் டிபெண்ட்ஸ் ஆன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மாலிகுலர் வெயிட் அண்ட் ஸ்ட்ரக்சர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாலிகுலர் வெயிட்னா மாலிகுலர் வெயிட் அண்ட் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, சாலிட்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ரொம்ப டென்ஸ்லி பேக்டு, ஓகேவா, ரொம்ப க்ளோஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து 1 கெல்வின் ரைஸ் பண்ணணும், ரொம்ப டென்ஸ்லி பேக்டு இருக்கக்கூடிய இடத்துல 1 கெல்வின் ரைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க யூ ஹேவ் டு கிவ் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? மாலிகுலர் வெயிட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏர், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
அதுவும் வரும். டைஅட்டாமிக் கேஸஸ், மோனோட்டாமிக் கேஸஸ், ட்ரைஅட்டாமிக் கேஸஸ். இதில் வந்து எதுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகமாக இருக்குன்னா ட்ரைஅட்டாமிக் கேஸஸ்க்கு அதிகமாக இருக்கும். O3 அப்படிங்கிற ட்ரைஅட்டாமிக் கேஸ். O3க்கு CO2 அப்படிங்கிற ஒரு ட்ரைஅட்டாமிக் கேஸ். அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு மோனோட்டாமிக்னா ஹீலியம், ஹைட்ரஜன் அந்த மாதிரி கேஸஸோட அதுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அதோட மாலிகுலர் வெயிட்ஸ் அதிகம். அதோட ரீசன். ஸ்ட்ரக்சர்ஸ்னால் வந்து சாலிட்ஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகம். அதுக்கு அடுத்து செகண்ட் ஆர்டரில் லிக்விட்ஸு, அதுக்கு அடுத்து கேஸஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போது அதுக்கு முன்னாடி வந்து சிபிசிடி போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது அதாவது ஒன்லி வந்து சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸை பற்றினா வெறும் சி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸ்பெசிஃபிக் ஹீட்டை பற்றி பேசுகிறப்போ ஃபார் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸு. ஏன் வந்து வெறும் சி அப்படிங்கிறோம் அப்படின்னாக்க பிகாஸ் இது வந்து அந்த ப்ராசஸை டிபெண்ட் ஆகியிருக்காது. அதாவது என்னென்னா சில புக்ஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ராசஸ் டிபெண்ட் ஆகிருக்காதுன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. முக்கியமான ரீசன் என்னன்னாக்க சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் ரெண்டுமே வந்து இன்கம்ப்ரசிபிள். இன்கம்ப்ரசிபிள்னால் என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் படி இன்கம்ப்ரசிபிள்னா இப்போ வந்து ப்ரெஷரை வேரி பண்ணிங்க அப்படின்னாக்க இப்போ ப்ரெஷர் வேரி ஆகும்போது அதோட வால்யூமில் வேரியேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து கம்ப்ரசிபிள். ஓகேவா? ஐ எம் வேரிங் த ப்ரெஷர், டிபி வந்து சேஞ்ச் பண்ணுறேன், ப்ரெஷர் வேரி ஆகுது. அப்போ வந்து தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வால்யூம் அண்ட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டென்சிட்டிலேயும் சேஞ்ச் இல்லை, வால்யூம்லேயும் சேஞ்ச் இல்லை அப்படின்னா அது வந்து இன்கம்ப்ரசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ இதே சாக் பீஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஓகே கிரிக்கெட் பால், காக் பால் இருக்குல்ல, அந்த கிரிக்கெட் பால் எடுத்துக்கிறீங்கன்னா இப்போ வந்து நம்ம இங்கே பிளெயின்ஸில் வந்து போடுறாங்க. ஓகேவா? பிளெயின்ஸில் போடுறப்போ வந்து அதே பாலோட வால்யூம் அப்படியே தான் இருக்குது, இது அப்படி தான் இருக்குது. அதே வந்து இப்போ ஹில் டாப் ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி, ஷிம்லா அந்த மாதிரி இடத்துக்கு போய் தர்மசாலாவில் ஒரு ஸ்டேடியம் இருக்குல்ல, அந்த ஸ்டேடியமில் போடணும் பார்த்தீங்கன்னா அந்த பாலோட வால்யூம் கம்மியாகலை, டென்சிட்டி மாறுதா? ஆகலை. அங்கெல்லாம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கம்மி, ஆனாலும் வந்து தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வால்யூம் அண்ட் சேஞ்ச் இன் டென்சிட்டி ஆஃப் த சிஸ்டம். ஸோ அதுதான் வந்து இன்கம்ப்ரசிபிள் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் எல்லாம். லிக்விட்ஸை வந்து எப்பொழுதுமே இன்கம்ப்ரசிபிள்னு சொல்ல முடியாது. தேர் ஆர் சர்டன் எக்ஸப்ஷனல் கேசஸ். சில இடங்களில் வந்து கம்ப்ரசிபிலிட்டி காட்டும். வாட்டர் ஹேமரிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். அந்த டயத்துலலாம் வந்து டென்சிட்டி வந்து ப்ரெஷருக்கு வேரி ஆகும். தேர் வில் ஷோ சம் டென்சிட்டி சேஞ்சஸ் இன் வேரியேஷன். ஓகேவா? பட் ஜென்ரலாக வந்து சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் ஆர் இன்கம்ப்ரசிபிள் மோஸ்ட் ஆஃப் தி டைம். ஓகே. இதை கேஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்க அப்படியே சர்டன் வேரியேஷன் காட்டினாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக காட்டும். ஓகேவா? கேஸஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க தேர் ஹைலி கம்ப்ரசிபிள். ஓகேவா? சார் சின்ன சேஞ்ச் இன் ப்ரெஷருக்கே வந்து வால்யூம்லேயும் டென்சிட்டிலையும் அதிக சென்சிட்டிவிட்டி காட்டணும். கேஸஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் சேஞ்ச் இன் ப்ரெஷர் வேரி பண்ணுறீங்க அப்படின்னாக்க தேர் வில் பி சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இன் வால்யூம் அண்ட் சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இன் டென்சிட்டி. ரெண்டுத்துலேயும் சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இருக்கும். ஓகேவா? அதனால தான் அது வந்து கம்ப்ரசிபிள் அப்படின்பாங்க. ஸோ வந்து கம்ப்ரசிபிள் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும், ஒரு ப்ராசஸை பொறுத்து அது டிபெண்ட் ஆகும். அதனால தான் இது ரெண்டும் வந்து வெறும் சீன் மட்டும் நோட்டேட் பண்ணுவோம், ப்ராசஸை பொறுத்து டிபெண்ட் ஆகாது. இப்போ இது கேஸஸ் வந்து என்ன பண்ணும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னால் ஒரு மாதிரி நடக்கும், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னால் அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த டயத்தில் வந்து எக்ஸஸாக ஹீட்டு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு நமக்கு எக்ஸஸாக ஹீட் தருவோம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸஸ், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூம் பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு
இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிஜிட் கண்டெய்னர் இருக்குது, ஓகேவா. ரிஜிட் கண்டெய்னருக்கு ரிஜிட் கண்டெய்னரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இருக்குது, ஓகேவா. இதில் ஏர் இருக்குது, இதுலேயும் ஏர் இருக்குது. ஏர் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஃப்ளூயிட் கேஸ், ஓகே. ஏதோ ஒரு கேஸில் ஏரை கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஓகேவா. இப்போ அந்த ஏர் வந்து மாஸ் வந்து 1 kg இருக்குது, ஓகேவா. இதுலேயும் மாஸ் வந்து 1 kg இருக்குது, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா டி, நான் வந்து இந்த ஏரோட என்னோடய டிசைர் என்னென்னா இந்த ஏரில் வந்து இப்போ 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அது 31 டிகிரி செல்சியஸாக மாற்றணும். அது டெல்டா டி எனக்கு வந்து 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகும், ஆர் 1 கெல்வின் ரைஸ் ஆகும், ஆர் 1 கெல்வின், ஓகேவா. 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின், ஓகேவா, ரைஸ் பண்ணணும். அதே தான் எனக்கு இங்கேயும், ஓகேவா. டெல்டா டி வந்து எனக்கு 1 கெல்வின் ரைஸ் பண்ணணும். இப்போ நான் ரைஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த சிஸ்டத்துக்கு வந்து நான் ஹீட் வந்து கொடுக்குறேன், ஹீட் வந்து இன்புட்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சிஸ்டத்துக்கு நான் ஹீட் வந்து இன்புட்டில் கொடுக்குறேன். இப்போ என்னென்னா இது வந்து ஃபிக்ஸடு, இது வந்து ரிஜிட் கண்டெய்னர். ரிஜிட் அப்படின்னா வந்து வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம், வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம் ரிஜிட் கண்டெய்னர்னா. அதே இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஜிட் கிடையாது, இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் நடக்குது, ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இப்போ இதுக்கு ஹீட் தரும்போது பார்த்தீங்கன்னாக்க சிபி வேல்யூ இதுக்கு எவ்வளோ அப்படின்னாக்க கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் வந்து இது 1.005 சி வேல்யூ. இது பார்த்தீங்கன்னாக்க 0.718 வரும். அதாவது என்னன்னா இப்போ எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் நான் வந்து ஹீட்டு தரேன் அப்படின்னாக்க இந்த ஹீட் வந்து என்னவா ஆட் ஆகும் அப்படின்னாக்க இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஏருக்கு இன்டர்னல் எனர்ஜியாக ஆட் ஆகும். ப்ளஸ் என்ன ஆகும்னா இப்போ ஹீட்டு கொடுக்குறதுனால என்ன ஆகும், இந்த பிஸ்டன் வந்து ஏர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ஏர் மாலிகூல்ஸ் வந்து உள்ளே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ என்ன ஆகும், இந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகும். பிஸ்டன் மூவ் ஆகும்போது என்ன ஆகும், அதோட நியூ பொசிஷன் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இப்படி நவுந்து வரும். பிஸ்டன் வந்து இந்த இடத்துல இப்படி நவுந்து வரும், ஓகேவா. பிஸ்டன் மேலே ரைஸ் ஆகும், ஏன்னா ஏர் மாலிகூல்ஸ் உள்ள எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன்னா இது வந்து ஃபிக்ஸட் கண்டெய்னர், ரிஜிட் கண்டெய்னர் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இந்த இடத்துல சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன்னும் நடக்குது, ஓகேவா. பிஸ்டன் மூவ்மெண்ட் ஒர்க் டன்னும் நடக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் சர்டன் ஒர்க் டன், ஓகேவா, அப்படி நடக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஹீட் வந்து என்டையராக வந்து அந்த இதோட இன்டர்னல் எனர்ஜியை மட்டும்தான் போய் சேருது. அதாவது ஒன்லி இன்டர்னல் எனர்ஜி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேவா. இந்த இடத்துல இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன் நமக்கு தெரியுது. இது எப்படி பிஸ்டன் மூவ்மெண்ட் மூலமாக தெரியுது சர்டன் ஒர்க் நடக்குது அப்படிங்கிறது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இது வந்து சிவி வேல்யூ, இது வந்து சிபி வேல்யூ. எப்போதும் ஒரு கொஸ்டின் ஒன்று உண்டு, சிபி வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சிவி வேல்யூ, ஏன் அப்படிங்கிற கேள்வி. அந்த கேள்விக்கான இது என்னென்னா இதுதான், ஓகேவா. ரீசன் என்னென்னா இதுதான். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் நீங்கள் கொடுக்குற ஹீட் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டத்துக்கு மட்டும் போய் ஆட் ஆகும், ஓகேவா. அதே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் நீங்கள் கொடுக்குற ஹீட் வந்து இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டத்துக்கும் போகணும், ப்ளஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கும் நடக்கும், ஓகேவா. ஸோ அதனால் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் நீ கொடுக்க வேண்டியது ஏற்படும், எக்ஸ்பேண்டிங் நடக்கிறதுனால, ஏர் வந்து உள்ளே எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால, ஓகேவா. அதுதான் இதுக்கான ரீசன். இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இப்போ வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் நிறையா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கார் பார்க் பண்ணிட்டு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சன்னில் டைரெக்டாக சன் ரேடியேஷனில். இப்போ என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே வந்து ரேடியேஷன் உள்ளே என்ட்ராகி என்ன ஆகும், அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கேபின்குள்ளே இருக்கக்கூடிய ஏரோட டெம்பரேச்சரை மட்டும் ரைஸ் பண்ணி விட்டுரும், ஓகேவா. அதான் அங்கே நடக்கும். ஸோ என்ன ஆகுது, அந்த கேபின் ஏரோட இன்டர்னல் எனர்ஜி ரைஸ் ஆகிடுது. அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அதே இதை வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்க மேபி காரில் வந்து பின்னாடி ரூஃபில் வந்து மூவ்மெண்ட்டு அந்த மாதிரி
இல்லை அதெல்லாம் கன்சிடர் அதை இமேஜின் பண்ணுறது கஷ்டம் உங்களுக்கு. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு அதான் எக்ஸாம்பிள். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் பெஸ்ட்டு தான், பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் தான். கொடுக்குற ஹீட்னால ஏர் வந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அந்த ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இட் வில் புஷ் த பிஸ்டன் அப்வர்ட். அந்த ஏர் மாலிகூல்ஸ் வந்து பிஸ்டன் வந்து மேலே தரணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நீங்கள் கொடுக்குற ஹீட் வந்து இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கும் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் கட்டணும். எதுக்குன்னா சேம் 1 கெல்வின் ரைஸ்க்கு, ஓகேவா? 30 31 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி இதையும் 30 31 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறது நீங்கள் கம்பேரிட்டிவாக இதுக்கு வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும். ஜூல் பெர் கேஜி கெல்வின், ஜூல் பெர் கேஜி கெல்வின், ஓகேவா? கம்பேரிட்டிவாக நீங்கள் வந்து சிபி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தரணும், ஓகேவா? இப்போ இதுலேருந்து இன்னொரு கான்செப்ட் ஒன்று உருவாகுது. என்ன கான்செப்ட்? இப்போ இது சொல்லியாச்சா? இப்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் சொல்லணுமா? இன்டர்னல் எனர்ஜி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆல் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்ன, இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து என்தால்பி அப்படிம்பாங்க. என்தால்பி ஆஃப் த சிஸ்டம். என்தால்பி ஈக்குவல்ஸ் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் டிவி, ஒர்க் டன், சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். என்தால்பியோட யூனிட்ஸ் என்னன்னா ஜூல் தான். அதுவும் வந்து டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அப்படிம்பாங்க என்தால்பி. டோட்டல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம்னா என்னது? இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம், ரெண்டுமே சேர்த்து டோட்டல் எனர்ஜி. இதுதான் வெறும் இன்டர்னல் எனர்ஜி மட்டும்தான். டோட்டல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஸோ டோட்டல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் இஸ் என்தால்பி. என்தால்பியோட யூனிட் என்ன? ஜூல் தான் அதுக்கும். ஓகே, வேறு என்ன என்தால்பியை பற்றி? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ என்னன்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்னும் முடிக்கல. ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் வந்து வேறு என்ன இன்னும் டிஸ்கஸ் பண்ணோம்னா, அதாவது இதை பற்றி பேசியிருப்போம். அடியபேட்டிக் இண்டெக்ஸ் காமா இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பை ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஓகேவா? இப்போ வந்து okay, specific heat of ideal gases. Specific heat of ideal gas வந்து depends only on temperature. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் மனசில் வச்சுக்கணும். Specific heat of, நான் அதுக்கு ரீசன் சொல்கிறேன் என்னன்ட்டு. Specific heat of ideal gas, specific heat of monoatomic gases doesn't vary with temperature. Specific heat of ideal gas வந்து ஃபங்க்ஷன் வெறும் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் மட்டும்தான், வேறு எந்த ப்ராப்பர்ட்டிஸையும் டிபெண்ட் ஆகிருக்காது. டெம்பரேச்சர் டிபெண்ட், ஓகேவா? மோனோஅட்டாமிக் கேஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கான், இந்த கேஸஸ்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து மாறாது, ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சருக்கு மாறாது அப்படின்ட்டு இருக்கோம். பொதுவாக ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து டெம்பரேச்சர் பொறுத்து மாறும், ஓகேவா? ஆனால் வந்து மோனோஅட்டாமிக் கேஸஸ் வந்து அவ்வளோ வேரியேஷன் காட்டாது. அதுக்கு ரீசன் வந்து இருக்குது, சொல்கிறேன். என்னன்னா, அடுத்து வந்து டைஅட்டாமிக் அண்ட் ட்ரைஅட்டாமிக் பார்த்தீங்கன்னா இட் வில் ஷோ வாஸ்ட் வேரியேஷன்ஸ் நிறையா காட்டும்.
இப்போ என்னென்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று உண்டு. வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சரை பொறுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் மாறுதுன்னு சொல்லியாச்சு. வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் ஸ்பெசிஃபிக் ஹீட் மாறும்போது காமா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். என்னென்னா இப்போ வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் காமா வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். காமா வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னாக்க சிபி அண்ட் சிவி ரெண்டு உண்டா. இன்க்ரீஸ் ஆஃப் சிவி வந்து will be at a higher rate of increase of CV will be higher than rate of increase of CP. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சருக்கு. ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் சிவி வந்து will be higher. சீக்கிரமாக அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும், சிவி ரேட் அதிகமாகிறதுனால இது வந்து ஆட்டோமேட்டிக்காக காமா வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். As temperature increases, gamma value decreases. But as temperature increases, specific heat value increases. ஓகேவா? இதெல்லாம் வந்து ட்விஸ்டிங், இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணுற ஏரியா. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பெசிஃபிக் ஹீட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். பட் காமா வேல்யூ எப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன் காமா வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் சிவி வந்து கிரேட்டராக இருக்கும் கம்பேரிட்டிவ் டு சிபி. ஓகே, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இது என்னன்னா 1+2/n காமா இக்குவல் 1+2/n ஒரு ரிலேஷன் இருக்குது. இது என்ன ரினோட் பண்ணோம் அப்படின்னா மோனோட்டாம், அதாவது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இதில் தியரிஸ் ஆஃப் மிஷனில் படிக்கும்போது என்ன பார்த்துருப்பீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் ரெண்டு பார்த்துருப்பீங்க இல்லையா. அதாவது 3 மியூச்சுவல் டைரெக்ஷன்ஸ்லேயும் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும், 3 மியூச்சுவல் டைரெக்ஷன்ஸ்லேயும் ரொட்டேஷன் இருக்கும். 3 translation plus 2 rotation, 3 translation plus 3 rotation. இதான் வந்து ஃபுல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ என்ன ஆகுது, இது வந்து என்னென்னா மோனோஅட்டாமிக் கேஸ்க்கு, இது வந்து டைஅட்டாமிக், இது வந்து ட்ரைஅட்டாமிக் கேஸ்க்கு வந்து இது. அதே என்னன்னா இந்த n வேல்யூ டினோட் பண்ணுறது. இப்போ n is equal to இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3, n is equal to இங்கே வந்து 5, n is equal to 6. இது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் காமா வேல்யூ வந்து மாறும். ஓகேவா? இது காமாவுக்கும் என்னுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலாக இது என்ன 3 டிரான்ஸ்லேஷன் 3 ரொட்டேஷன். டிரான்ஸ்லேஷன் ஒன்று லீனியர் மூமெண்ட்டு, அதாவது வந்து எக்ஸ் XYZ 3 பர்பண்டிகுலர் ஆக்சஸ்லையும் 3 ஆக்சஸ்லையுமே லீனியராக அதால் மூவ் பண்ண முடியும். பட் 3 ஆக்சஸை பொறுத்து ரொட்டேட் ஆக முடியாது. இதுக்கு மோனோஅட்டாமிக் கேஸஸ்க்கு கேன் ஷோ ட்ரான்ஸ்லேஷன் in all the 3 mutual perpendicular directions. ஓகேவா? பட் இட் கான்ட் ரொட்டேட். அந்த எக்ஸ் ஆக்சிஸ் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகும்னா ரொட்டேட் ஆகாது. ஓகேவா? அதனால தான் அதுக்கு வந்து 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3. அதே டைஅட்டாமிக் கேஸஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 3 டிரான்ஸ்லேஷனும் பண்ணும், 3 மியூச்சுவல் டைரெக்ஷன்ஸில் லீனியராகவும் மூவ் ஆகும். அதே டயத்தில் about 2 ஆக்சிஸ், அதாவது எய்தர் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ், ஏதோ 2 ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட்டும் ஆகும். ஓகே, ரிவால்வர் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? அபவுட் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகும், அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஆனால் ஜெட் ஆக்சிஸை பொறுத்து ஆகாது. ஓகேவா? அதனால தான் வந்து 3 டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் 2 ரொட்டேஷன், அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதனால n is equal to 5. இதோட காம்பினேஷன் 3 + 2 5. ட்ரைஅட்டாமிக் பார்த்தீங்கன்னா ஆல் 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அது ஆல் 6 டிகிரிஸ்னால் ஆல் 3 மியூச்சுவல் பர்பண்டிகுலர் டைரெக்ஷன்ஸில் இட் வில் ஷோ போத் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன். ஓகேவா? அதனால தான் வந்து இதை பேஸ் பண்ணி காமாவோட ரிலேஷன், காமாவுக்கும் இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் இது வந்து மோஸ்ட்டாக வந்து
எந்த புக்கில் இருக்குன்னு தெரியல, பட் இது வந்து ஒரு ஐஏஎஸ் வந்து கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன். ஐஏஎஸ் கொஸ்டின்லேருந்து வந்தது. எந்த புக்கில் இது ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு எந்த புக்லேயும் நான் இதை பார்த்ததில்ல. ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் ஆஃப் ஐடியல் கேஸஸ் ஆர் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் ஆஃப் ஐடியல் கேஸஸ் ஆர் டிபெண்ட் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர். ஐடியல் கேஸ் மட்டும்தான் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது. அதே ரியல் கேஸஸ் வந்து இது வந்து டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர் ஆஸ் வெல் அஸ் சம் மோர் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் வால்யூம், ரியல் கேஸஸ். ஏன் வந்து ஐடியல் கேஸ் வந்து ஒன்லி டெம்பரேச்சர் டிபெண்ட், ஐடியல் கேஸ் மட்டும் டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆகிருக்கு ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது சில இடங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, சில புக்ஸில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஐடியல் கேஸஸ் வந்து த மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ரெப்பல்ஷன் அதெல்லாம் பெருசாக ஐடியல் கேஸில் இருக்காது. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன், ஒரு மாலிகுலுக்கு நம்ம மாலிகுலர் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் பெருசாக இருக்காது ஐடியல் கேஸில், இன்சிக்னிஃபிகண்ட். அதனால தான் வந்து இது வந்து டெம்பரேச்சர் இது வந்து ஒன்லி டெம்பரேச்சர் டிபெண்ட்டு, ப்ரெஷர் ஸ்பெசிஃபிக் வால்யூம் டிபெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, இதில் செஞ்சரில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பார். ஜூல் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். ஜூல் யூனிட்ஸ் போட்டிருக்கோம்னா ஜூல், அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட வெர்டிக்ட் தான் அந்த இது. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, அவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு கண்டெய்னர் எடுத்திருப்பார். செஞ்சல் புக் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு கண்டெய்னர் எடுத்திருப்பார். எக்ஸாக்ட் செட்டப் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து என்னென்னா, இதை வந்து வாட்டர்னு எடுத்துருப்பார். இது உள்ளே வந்து ஏர் எடுத்துருப்பார். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு சேம்பர். ஓகேவா? இதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி வச்சுருப்பார் இந்த சேம்பரை. இந்த சேம்பர் வந்து இவாக்குவேட்டடாக இருக்கும். இது வந்து வாட்டரு, இது வந்து தெர்மோமீட்டர். இது வந்து வாட்டர், இது வந்து இவாக்குவேட்டட். இந்த சேம்பர் வந்து இவாக்குவேட்டட். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து தண்ணி இருக்கும். இது வந்து ஹை ப்ரெஷர் ஏர். ஓகேவா? இப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏர் இன்சர்ட் பண்ணி இது வந்து நாபை வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பார். இந்த சைடு ஃபுல்லி வேக்குமாக இருக்கும். இந்த பீன் ஷேப் இது வந்து ஃபுல்லி வேக்குமாக இருக்கும். இப்போ என்னன்னா, இந்த சிஸ்டத்தில் வந்து ஒரு தெர்மல் ஈக்லிபிரியம், அது வாட்டரும் ஏரும் வந்து தெர்மல் ஈக்லிபிரியம் ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், இந்த இதை வந்து திறந்து அந்த டெம்பரேச்சர் நோட் பண்ணிப்பார். இந்த நாபை திறந்த உடனே என்ன ஆகும்னா, ஒரு எக்ஸ்பேன்ஷன், ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து டியூ டு கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் அப்படின்பாங்க. இந்த சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, அந்த சைடு 0 நீல் கான்சன்ட்ரேஷன்னால ஆட்டோமேட்டிக்காக ஏர் கான்சன்ட்ரேஷன், லோ கான்சன்ட்ரேஷன் நவுறுது. ஸோ இங்கேருந்து இங்கே நவுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் இது நவுறதுக்கப்புறமேட்டு வந்து ரெண்டும் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகி ஃபில் ஆகிரும். அது ஆனதுக்கப்புறமேட்டு என்ன நோட் பண்ணியிருப்பாருன்னா, அவரோட டெம்பரேச்சரில் எந்த மாற்றமும் இல்லைன்னு நோட் பண்ணியிருப்பார். ஓகேவா? என்னன்னா டெம்பரேச்சரில் எந்த மாற்றமும் இல்லையே, அப்போ வந்து என்ன பார்த்துருப்பாரு, அப்போ வந்து வால்யூம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த வால்யூமில் இருந்த கேஸு இப்போ ஆஃப் தான் வந்திருக்கு. இங்கே ஆஃப், இங்கே ஆஃப். ஸோ இனிஷியலாக இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருந்தக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகி இதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷரும் வந்து கம்மியாயிடுச்சு இந்த சேம்பருக்குள்ளே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர்லேயும் மாற்றம் இருக்குது, வால்யூம்லேயும் மாற்றம் இருக்குது, டெம்பரேச்சரில் மாற்றம் இல்லை. அதே மாதிரியே திருப்பியும் பண்ணியிருக்காரு. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரை வந்து ஒரு 5 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி திருப்பியும் வந்து வாட்டரை வந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ், 50 டிகிரி செல்சியஸ், அந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகப்படுத்தி வச்சு பண்ணியிருக்காரு. அது பண்ணும்போது ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் சர்டன் வேல்யூஸ் காட்டியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேஸ்டு இதுதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்.
என்னன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து, ஸ்பெசிஃபிக் ஹீட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா? ஐடியல் கேஸஸில் வந்து ஐடியல் கேஸ் வந்து இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன்லி டெம்பரேச்சர் மட்டும்தான் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து தான் வந்துச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் இதுக்கு மேலே வேணாம். அடுத்து என்தால்பியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா? என்தால்பிக்கு வந்து H is equal to U plus PV அப்படிமா. ஹெச்ங்கிறது தான் என்தால்பியோட நோட்டேஷன். ஓகேயா? என்தால்பியோட யூனிட் சொன்னோம்னா ஜூல்ஸ். இது வந்து எனர்ஜி தான். இது வந்து டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அப்படிம்பாங்க. இப்போ என்தால்பியும் வந்து என்னன்னா என்தால்பி ஆஸ் வெல் அஸ் இன்டர்னல் எனர்ஜி. இது ரெண்டுமே வந்து என்னன்னாக்கா டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர் ஒன்லி ஃபார் ஐடியல் கேஸஸ். இதே ரியல் கேஸஸ்ன்னு வரும்போது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியஸ் பேராமீட்டர்ஸ், வேரியஸ் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அதாவது ஐடியல் கேஸ்ன்னு வரும்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் இதுவும் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். என்தால்பியும் வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இன்டர்னல் எனர்ஜி இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி ஃபார் ஐடியல் கேஸஸ். ஓகே, ஃபார் ரியல் கேஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் வால்யூம் ப்ளஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் மட்டும் டிபெண்ட் ஆகிருக்கு, வேரியஸ் அதர் பேராமீட்டர்ஸையும் டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ என்தால்பிங்கிறது அதுதான் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். இப்போது வந்து சிபிசிவியே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் இதில் வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து CV is equal to du by dt at constant pressure, constant volume. Cp is equal to dH by dt at constant pressure. Volume is equal to constant, pressure is equal to constant. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்ல, அந்த ரிஜிட் கண்டெய்னர். அந்த ரிஜிட் கண்டெய்னரில் வந்து ஏரை வந்து 1 டெம்பரேச்சர் 1 டெல்டா டி ஆஃப் ஏர் வந்து 1 கெல்வின் ரைஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இது தரேன் அப்படின்னாக்க, நீ கொடுக்குற இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் நீ கொடுக்கக்கூடிய ஹீட் வந்து ஒன்லி இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டத்தை மட்டும்தான் ரைஸ் பண்ணுது. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர்னால் என்ன சொல்கிற வராங்க அப்படின்னா, இப்போது நீ ஏர் வந்து இப்போ 300 கெல்வினில் இருக்குது. 300 கெல்வின்லேருந்து 301 கெல்வின் ரைஸ் பண்ணுறாரு. அதுக்கு வந்து நீ சர்டன் அமௌண்ட் ஆஃப் அந்த இதுக்கு தான் வந்து உனக்கு ஏரோட வேல்யூஸ் வந்து எடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ரூம் டெம்பரேச்சர் 0.718. 0.718ங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் தான் எடுத்துருப்பாங்க. இதே நீ வந்து இந்த ஏர் வந்து 1000 கெல்வினில் இருக்குது, இதை வந்து 1000 கெல்வினில் இருக்குது ஏர் 1001 கெல்வின் ரைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நீ வந்து கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது என்ன காட்டுதுனால இட் டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சரை பொறுத்து வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு காட்டுது. ஸோ வந்து ஓகேவா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ரிலேஷன்ஷிப் வந்து இதில் தான் வந்துச்சு. இதை வந்து இன்னொரு மாதிரி எப்படி இருக்காங்கன்னா, இப்போ இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது du is equal to CV dt. ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் வச்சு இன்டெகிரேட் பண்ணாங்கன்னா உனக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்துடும். du equals CV dt இதுலேருந்து வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஹீட் பண்ணும்போது என்னன்னா பிஸ்டன் வந்து மேலே டிஸ்பிளேஸ் ஆகுது. இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன் டு ஆஃப் த சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகுது. அது ரெண்டையும் சேர்த்து எப்படி சொல்லணும்னா என்தால்பின்னு சொல்லுவோம். ஸோ வந்து அதே கான்செப்ட் இதே மாதிரி 300 to 301 கெல்வின் போகிறப்போ இந்த சிஸ்டத்துக்கு வந்து 1.005 கிலோஜூல் பர் கேஜி கெல்வின் தரணும். அதே இந்த சிஸ்டம் வந்து 1000 to 1001 கெல்வின் ரைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நீ வந்து கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு கொடுக்கணும். அதெல்லாம் அந்த வேல்யூஸ்லாம் கேல்குலேட் பண்ணி தான் நம்ம கேஸ் டேபிள்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்களோ, அந்த கேஸ் டேபிள்ஸ்லாம் இதை கேல்குலேட் பண்ணி தான் அந்த கேஸ் டேபிள்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சிபிசி வேல்யூஸ் அதிகமாகிட்டே இருக்கும்.
என்தால்பி வேல்யூஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேவா? அதுலேருந்து வர்றது தான் இது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து என்தால்பி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க dH is equal to Cp into dt இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்தால்பி கிடச்சிடும். அதாவது ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர், இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ரெண்டையும் போட்டு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்தால்பி கிடச்சிடும். when Cp is given, Cp you know Cp and Cv values. ஓகேவா? இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஏரியாஸ், நல்லா பார்த்துக்கோங்க.